அண்ணாமலை தைரியமா கேட்கிறார்ல, பெற்றோர்த்த கருத்து வாக்கெடுப்பு நடத்துங்க, இந்தி வேணுமா வேண்டாமா. கருத்து வாக்கெடுப்பு வச்சால் இந்தி தோத்துருமான்னா உறுதியா சொல்ல முடியாது. ஏனென்றால் பெற்றோர் மத்தியில் அப்படி ஒரு தவறான கருத்து இருக்குது. ஆங்கிலம் பற்றியும் தவறான கருத்து, இந்தியை பற்றியும் ஒரு தவறான கருத்து. இந்தி படிச்சா வேலைக்கு போயிடலாம். இந்தியை தாய்மொழியாக கொண்டவனே வேலை தேடி இங்க வர்றான். இத பார்த்தாவது புரிந்து கொள்ள வேணாமா? கிராமத்துல உட்பட எந்த கூலி வேலை கிடைச்சாலும், தேங்காய் பிடிக்கிற வேலை கிடைச்சாலும் வரேன்னு சொல்லி வர்றான்ல ஒரு இந்தி பேசி, இந்தியை தாய்மொழியாக கொண்டவன் அல்லது இந்தியை தன்னுடைய பேச்சு மொழியாக கொண்டவன். அவனுடைய பேச்சு மொழியாக கொண்டவனுக்கே அவனுடைய ஊர்ல அது வேலை தராத போது, நீ சும்மா வேலைக்காக கத்துக்கிட்டு போறவனுக்கு எப்படி அந்த இந்தி வேலையை கொடுத்துரும்? இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையே என்ன? அதை ஏற்க வைத்ததனுடைய விளைவுதான் இன்னைக்கு ரயில்வேலையோ வங்கிகள்லயோ இந்திய அரசனுடைய பணிகள் எதிலையுமே தமிழர்கள் அங்க தேர்ந்தெடுக்கப்படுவதே இல்லை. ஏன்? அதனுடைய போட்டி தேர்வை ஒன்று ஆங்கிலத்தில் வைக்கிறான் அல்லது இந்தியில் வைக்கிறான். இந்த ரெண்டு மொழியுமே தமிழர்களுக்கு அயல் மொழி, அந்நிய மொழி. 22 தத்தா கொடுத்தா எழுதுவான். இவனுக்கு தமிழில் போட்டி தேர்வு வைத்தால் இவன் தமிழில் எழுதிவிட முடியும். ஆனால் இந்தியிலும் ஆங்கிலத்திலும் வைக்கிற போது நம் வீட்டு பிள்ளைகள் தோத்து போகிறான். அவனுக்கு இங்கிலீஷ் இல்லாமல் இந்தியில எழுத முடிகிற போது வட இந்தியாக்காரன் இந்தியில எழுதி தேர்வு பெற்று விடுகிறான். அதனால்தான் எல்லா இடங்களிலும் ரயில்வேலை பார்த்தால், அந்த மாதிரி விமான நிலையத்தில் பார்த்தாலும் சரி, வங்கிகளில் பார்த்தாலும் சரி, நீங்க போய் பேங்க்ல போய் நீங்க ஒரு தமிழ்ல பேசி ஒரு வேலை வாங்க முடியல, ஒரு செய்தியை செய்ய முடியல. அவனுக்கு தமிழும் தெரியல, ஆங்கிலமும் தெரியல, ஹிந்தியில பேசுறான். நம்ம போட்ட பணத்தை எடுக்கிறதுக்கோ திரும்ப லோன் வாங்கறதுக்கோ எதை பேசினாலும் பேங்க்ல இருக்கிறவன்ட்ட நம்ம தமிழ்ல பேச முடியல. எல்லா இடத்துலயும் அந்த உத்தியோகம் எல்லாம் என்ன, மிக அதிக சம்பளம் வாங்கக்கூடிய இடம். எல்லா அதிக சம்பளம் வாங்கக்கூடிய இடத்திலும் இந்தியில் தேர்வு எழுத வைப்பதனாலேயே இந்திக்காரன் வந்து விடுகிறான். தமிழ்நாட்டிலேயே தமிழர்கள் தோற்று போகிறார்கள், வேலை மறுக்கப்படுகிறார்கள். சரி, படித்தவர்கள் கூட இன்னைக்கு என்ன ஆயிடுது, இந்த சுமாட்டோன்னு ஒரு பின்னாடி பேக தூக்கிட்டு வீடு வீடா சாப்பாடு கொடுத்துட்டு இருப்பான் பசங்க. பல பேரை நிறுத்தி வச்சு கேளுங்க, அவன் பிடெக் படிச்சிருக்கான், பிஇ படிச்சிருக்கான், அல்லது டிப்ளமாவது படிச்சிருக்கான். அவெல்லாம் வேலை கிடைக்காமல் சாப்பாடு கூட தூக்கிட்டு இருக்கிறான். ஆனா அந்த வேலைக்கும் இப்போது என்ன வந்துட்டான், இந்திக்காரன் வந்துட்டான். நீ படித்து விட்டு கூலி வேலைக்கு போவதா இருந்தாலும் கூட கூலி வேலைக்கு அவன் வந்துட்டான். இப்படி எல்லா இடத்திலும் இந்திக்காரன் தமிழ்நாட்டுக்குள் வருகிற போது நீ ஒன்றை யோசிக்க வேண்டாமா?